ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பாருங்க, இந்த பேலஸ் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஏஞ்சல் பேலஸ் என்று சொல்லி, ஏஞ்சல் மால் என்று சொல்லி இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏஞ்சல் மஹாலில் வந்துட்டு நல்ல ஒரு இந்த பக்கம் ஒரு ஆள் ப்ளஸ்ஸு இந்த பக்கத்தில் ஒரு ஆள், இது ஓப்பனில் வந்துட்டு எதுனா மேரேஜ் வெட்டிங் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி அப்படி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஒரு பெரிய காம்பவுண்டு பாருங்கள். உலகத்தில் இருக்கிற காரியத்தையும் எப்படி செய்கிறாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுக்காக ஒரு வீட்டை கட்டுவது எப்படி கட்டணும்னு யோசித்து பாருங்கள். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சித்தமானா நம்முடைய ஹெவன்லி மினிஸ்ட்ரி மூலமா ஒரு பெரிய ஆலயத்தை தேவ நாமத்தின் மகிமைக்காக நாம் கட்டி அதை தேவ நாமத்தின் மகிமைக்காக பெரிய காரியத்தை செய்யலாம். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பாருங்க, நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி என்று வாசிக்கிறோம். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட கர்த்தர் இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளை யோசுவாக ஆண்டவர் சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட நான் வருவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழுதி நிற்கிறாங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சத்துருக்களை சிதறடித்து தேவன் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். நீ போகிற இடத்துலெல்லாம் உங்களோடு கூட இருந்து ஒரு பெரிய விடுதலை ஆவியானவர் கொடுத்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்கி உங்களுக்கு ஜெயத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அற்புத அடையாளங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த மகள் போகிற இடங்களிலெல்லாம் ஆண்டவரே இந்த மகளோடு நீ இருந்து ஆண்டவரே சத்துருக்களை சிதற பண்ணி கர்த்தர் ஒரு பெரிய ஜெயம் உண்டாக்குவீராக. அற்புதம் நடப்பதாக. ஒரு பெரிய வெற்றி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளம் நடக்கட்டும். கர்த்தர் கூட வந்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எஸ் ஹல்லேலூயா. உன் சத்துருக்களை சதறடித்து கர்த்தர் உனக்கு ஜெயத்தை விடுதலை நான் தருவேன் என்று ஆண்டவர் திருவிழா பற்றுகிறார். தேங்க்யூ. அப்படியே ஜெயம் தாங்க, விடுதலை தாங்க. உன் நாமத்தை மையப்படுத்திக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.